Bonjour à tous, bonsoir à tous. Sarul Kumar, how's it going? How are you doing? Sarul Pamal, not bad. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் சரூல் கொமா மீன்ஸ் அதாவது வந்து சாரை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஈட்டுன்னு சொல்லிட்டு ரூல்னால் வந்து ஓடுறது வண்டி ஓட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ கொமானா ஹாவுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இப்படியும் கேட்கலாம் இது வந்து ஸ்போக்கன் ஃபார்மில் கேட்பாங்க ஸோ இந்த வண்டி எப்படி ஓடுதுன்றோம் இல்லையா அந்த மாதிரி சாரோல் கொமா ஸோ நீங்கள் கொமா தலைவு ஊஜாலி பியான் சவா ஸோ இது மாதிரியும் நீங்கள் கேட்கலாம் சாரோல் கொமா ஓகே ஸோ நீங்கள் சொல்ல சரூல் பமால் நீங்கள் ஜஸ்ட்டு பமால்னு சொல்லலாம் ஸோ சரூல் பமால்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பமால் ஸோ போன தடவை நம்ம பார்க்கும்போது நான் சொன்னேன் கேள்விகள் எப்படி கேட்குறதுன்றதை பார்க்கலாம் சொல்லிட்டு ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம WH அண்ட் ஹவ் கொஷின்ஸ்னு சொல்லுவோம் ஏன்னா அது வந்து WHல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தென் ஹவுன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நீங்கள் இன்டராகேஷன் ஆர் இன்டராகேட்டிவ் வேர்ட்ஸ் ஆர் கொஸ்டின் ப்ரோனவுன்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் எது வேணால் சொல்லலாம் கிராமரில் பட் நம்ம சிம்பிளாக பார்ப்போம் சிம்பிளாக பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் ஸ்டார்ட் ஆகுறது வந்து WH அண்ட் ஹவ் இன் இங்கிலீஷ் we say WH and how questions. There are about 6 questions that start in WH and one question that starts with how. So 6 கேள்விகள் வந்து WHல ஸ்டார்ட் பண்ணுது ஒரே ஒரு கேள்வி வந்து ஹவ்ல ஸ்டார்ட் பண்ணுது what, who, whom, whose, where, when, why, which எல்லாமே WHல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ இதே நம்ம வந்து தமிழில் சொல்கிறதா இருந்தால் அது என்ன அது யார் இல்லை யார் என்ன எங்கே எப்போ ஏன் எதுன்னு கேட்போம் இல்லையா இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஹூமும் ஹூஸும் வந்து லேட்டரான்னு பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு மெயினான கொஷின்ஸ் வந்து வாட் ஹூ வேர் வென் வாய் விச் ஸோ இட் இஸ் த சேம் இன் ஃப்ரெஞ்ச் டூ பட் they do not start in WH or have. ஸோ இது சேமாக இதே மாதிரி தான் இப்போ நம்மள எப்படி சொன்னோம் வாட் ஹூ இதெல்லாம் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்ச்லேயும் ஆனால் அது வந்து WHல ஸ்டார்ட் பண்ணல அது வேறு வேறு வார்த்தைகளில் ஸ்டார்ட் பண்ணுது வேறு வேறு எழுத்துக்களில் ஸ்டார்ட் பண்ணுது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இட் இஸ் த சேம் இன் ஃப்ரெஞ்ச் டூன்னு போட்டிருக்கேன் TOO அதுவும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முன் காலத்தில் வந்து ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க எப்போதுமே அதாவது வந்து I like her and so the second person there were 3 boys sitting in there okay so அங்கே போகும்போது ஒரு 3 பாய்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு 3 ஆண் பிள்ளைகள் உட்காந்துட்டு இருந்தாங்க I like and so ஒரு பொண்ணு வந்து அங்கே வாக் பண்ணி போயிட்டு இருந்தா there was a girl going and then the first guy said I like her and then the second guy said I like her too so TOO he said நான் எனக்கும் பிடிச்சிருக்கு the third guy said I like her 3 ஸோ இது ஒரு இங்கிலீஷில் ஜோக் ஒன்று சொல்லுவாங்க எப்போவுமே டூன்றது டிடபிள்யூன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி உங்களுக்கு இந்த ஜோக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனிவே ஸோ இட்ஸ் த சேம் இன் ஃப்ரெஞ்ச் டூ பட் they do not start in WH or have ஓகே ஸோ ஹாவ்ன்றது வந்து உங்களுக்கு கொமான்னு ஏற்கனவே தெரியும் ஃப்ரெஞ்சில் இல்லையா ஸோ கொமா தலைவு ஓகே சரோல் கொமா ஸோ ஹவாயுன்றதுக்கு கொமா தலைவு ஓகே கொமா சவா ஸோ அப்படின்னா அது வந்து ஹாவ்ன்றது தெரியும் இதே நம்ம வாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் கொமா கேன் பி வாட் அண்ட் ஹாவ் ஓகே ஸோ கொமா வாட் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து ஒரு சின்ன இது தான் சொல்ல போகிறேன் இன்னும் ஃபார்மலாக வந்து எப்படி கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்லலை ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம சொல்கிறது வந்து புரியல அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு திரும்பி சொல்லுங்கன்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா அதே இங்கிலீஷில் வாட் குமா ஸோ ஃப்ரெஞ்சில் சொல்லுறது குமா ஸோ அந்த இன்டனேஷன் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த குமா அப்படின்னா ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளை இல்லையா வா அப்படின்னு ஒரு மாதிரி அதே நீங்கள் கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கலான்னா பரதம் சாரி could you repeat that again ஸோ அப்படி கேட்கலாம் ஸோ when someone does not understand something they can say what la même chose en français aussi comment the same thing in French. So it is not good to say like this. Comment? What?
இந்த சினாரியோ. ஸோ ஒன்று புரியலன்னு சொன்னால் இந்த சினாரியோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரி நம்மளோட இன்டோனேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அந்த பணிவாக கேட்டோம்னா மற்றவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக அப்ரோச்சபிள்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கிட்டே பேசும்போது அப்ரோச்சபிளாக இருக்காங்க, அவங்க கனிவோடு இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேச முடியும். சில பேர் அங்கே பேசும்போதே நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசணுமா வேண்டாமா பயந்து பயந்து பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த டோன் குமா ஓ that is not good. Okay, it is not good to say like this in this scenario. Instead, there are many other better options. Pardon, ou means or. Okay, இல்லைனா அல்லது சொல்கிறோம் இல்லைங்களா, அது répétez s'il vous plaît. ஸோ நம்மளுக்கு புரியலன்னு சொன்னால் pardon s'il vous plaît, répétez s'il vous plaît. இதே இங்கிலீஷில் வந்து சாரி சொல்லலாம். சாரின்றது ரொம்ப ஈஸியான இது, நார்மலாக அது வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கும். அது எல்லாமே எது சொல்ல சாரி. ஸோ ஒரு மாதிரி அந்த குரலை உயர்த்தி ஒரு அதிகார தோரணையோடு பேசணும், அது சரியாக்க சாரி. ஸோ சாரி. ஸோ இது கீழே எப்படி போகணும், ரொம்ப ப்ளீடிங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகாரமாகவும் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கணும். ஸோ மியூசிக்கு எப்படி வந்து ஒரு வாய்ஸுன்றது இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி நம்ம எல்லா பேஜ்லேயும் நம்ம எப்படி பேசுகிறோம் அணுகுமுறைன்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ஓகே, சில சமயத்தில் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க கம் அகெயின். ஸோ அதை கூட வந்து நீங்கள் வந்து கம் அகெயின் அப்படின்னு இருக்கு, கம் அகெயின், சாரி சே தட் அகெயின் ப்ளீஸ். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வெறும் குமா மாத்திரம்தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததில் வந்து WH பார்ப்போம். அவா ஆல போஷன் அத்துத்தலை, see you later, அத்துத்தலை.